வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது நெத்திலி மீன் ஃப்ரை. 65 ஸ்டைலில் தான் இது செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீன் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் பொரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், பெப்பர் பவுடர், மஞ்சள் தூள். மீனுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவு சேர்க்கறதுனால அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும். கூடவே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால உப்பு புளிப்பு காரத்தோட இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ட்ரையாக இருக்கும்போதே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கு பிறகு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். சாம்பார், பருப்பு குழம்பு, ரசம் இதோட சைட் டிஷ்ஷாக இந்த நெத்திலி ஃப்ரை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்டார்டராகவும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இந்த நெத்திலி மீனில் உடம்புக்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். ஸ்கின் டிசீஸ்லாம் வராமல் பார்த்துக்கும். மட்டன் சிக்கனை விட மீனை அடிக்கடி சாப்பாடில் சேர்க்கணும். மீன் சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மீனுக்கான மசாலா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் மீனில் வந்து மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும். மீன் பொரிக்கும் போது மசாலா தனியாக பிரிஞ்சு வராது. இப்போ இதோட மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மீனில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. மீன் நல்லா கழுவினதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு தான் இதில் சேர்க்கணும். ஒவ்வொரு மீன்லேயுமே மசாலா நல்லா கோட்டாக இருக்கிற மாதிரி நல்ல மசாலாவில் மீனை பரட்டி எடுத்துக்கோங்க. இதே அளவில் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நெத்திலி ஃப்ரை கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொரிக்கும்போது மொத்தமாக எடுத்து அப்படியே போட்டுற வேண்டாம். ஒரு மீனாக தனித்தனியாக எடுத்து போடுங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மீனும் பிஞ்சு போகாமல் முழுசாக அப்படியே இருக்கும். மீனை எண்ணெயில் சேர்த்ததும் உடனே கரண்டி வச்சு திருப்பிக்கிட்டே இருக்காதீங்க. மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. அப்போ தான் மீன் முழுசாக பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே இருக்கும். மீன் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பொதுவாக நெத்திலி மீனில் குழம்பு வச்சாலோ ஃப்ரை பண்ணாலோ உடஞ்சி போயிடும். ஆனால் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற இந்த நெத்திலி மீன் ஃப்ரை கொஞ்சம் கூட உடையலை, பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கூட ஒட்டலை. அதே மாதிரி மீனில் இருக்கிற மசாலாவும் பிரிஞ்சு வரல. மீனெல்லாம் உடையாமல் முழுசாக அப்படியே இருக்குது. நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். டேஸ்டான நெத்திலி 65 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.